Taste the Daily. காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் அருகே ஆக்கிரமிப்பு காரணமாக வடக்கு தாங்கல் ஏரியின் பரப்பளவு சுருங்கியுள்ளது. மலையம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள இந்த ஏரியில் மண் கொட்டப்பட்டும் கரையோரங்களில் கடை, வீடு, குடோன் என ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு ஏரியின் பரப்பளவு சுருங்கியுள்ளது. ஏரிக்கு வரும் நீர் வழிப்பாதைகளும் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளது. இந்த ஏரியின் மூலம் 50 ஏக்கருக்கு மேலான விவசாய நிலங்கள் பயன்பெற்ற நிலையில் தற்போது விளைநிலங்களின் பரப்பளவு குறைந்துள்ளதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் ஏரியை தூர்வாரி நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்துகின்றனர். கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் ஆட்சியில் கையூட்டு வாங்கிக் கொண்டு ஆக்கிரமிப்பாளர்களுக்கு அரசே உடந்தையாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். நெல்லையில் மருத்துவர் பாலாஜி குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் சுகாதாரத்துறை அமைச்சர் சுப்பிரமணியன் நடையை கட்டி தனது இயலாமையை வெளிப்படுத்தினார். நெல்லையில் திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியனிடம் மருத்துவத்துறையில் உள்ள காலி பணியிடங்கள், அதற்கான தேர்வுகள் உட்பட பல்வேறு கேள்விகளை எழுப்பினர். அவற்றுக்கு பதிலளித்த மா சுப்பிரமணியத்திடம் சென்னை கிண்டி அரசு மருத்துவமனை புற்றுநோய் மருத்துவர் பாலாஜி குறித்து கேள்வி எழுப்பப்பட்டதுதான் தாமதம். அதுவரை சூராதி சூரர் போல் காட்டிக்கொண்ட மாரத்தான் அமைச்சர் நேரமாகிவிட்டதாக கூறியபடி நடையை கட்டினார். ஏற்கனவே கோவையில் யூடியூபர் இர்ஃபான் குறித்த கேள்வி எழுப்பப்பட்ட போதும் அத்துடன் பேட்டியை முடித்துக்கொண்டு கிளம்பிச் சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது. அதெல்லாம் தான் முடிஞ்சிருச்சாங்க. இல்ல மணி ஆயிடுச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் இல்ல மணி ஆயிடுச்சு, அந்த ஹாஸ்பிட்டல் இல்ல மணி ஆயிடுச்சு, அந்த ஹாஸ்பிட்டல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் நடு ரோட்டில் போக்குவரத்து காவலருடன் தள்ளுமுள்ளுவில் ஈடுபட்ட நபரால் பரபரப்பு ஏற்பட்டது. விருத்தாச்சலம் கடைவீதி பகுதியில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபரின் மீது அரசு பேருந்து மோதியதாக கூறப்படுகிறது. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநருக்கும் இருசக்கர வாகனத்தில் வந்த நபருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது அங்கு பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் அரசு பேருந்தை புறப்பட சொல்லிவிட்டு இருசக்கர வாகனத்தின் சாவியை எடுத்துக்கொண்டு அந்த நபரை காவல் நிலையம் வருமாறு கூறியுள்ளார். அதற்கு அந்த நபர் தன் வண்டி சாவியை தருமாறு காவலரின் கையை பிடித்து இழுத்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் ஒருதலை பட்சமாக செயல்படுவதாகவும் காவல்துறையினருக்கே பாதுகாப்பில்லாத சூழல் நிலவுவதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் தூய்மை பணிகளை மேற்கொள்வதால் தூய்மை பணியாளர்கள் சொல்ல முடியாத துயரத்தில் ஆழ்ந்துள்ளனர். சோழத்தரம் ஊராட்சியில் தூய்மை பணியாளர்கள் வெறுங்கைகளால் குப்பைகளை அள்ளிச் செல்வதால் நோய் தொற்று ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் எந்தவித உத்தரவாதமும் இல்லாத ஓட்டை உடைசல் தள்ளுவண்டியை தள்ளிக்கொண்டு குப்பைகளை அள்ளி வரும் நிலையில் திறனற்ற ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் தூய்மை பணியாளர்களுக்கு பாதுகாப்பு உபகரணங்கள் மற்றும் நவீன பேட்டரி வாகனங்கள் வழங்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் தாளவாடி பேருந்து நிலையத்தில் மது போதையில் அலப்பறை செய்பவர்களால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். தாளவாடி மலைப்பகுதியில் உள்ள 60க்கும் மேற்பட்ட மலை கிராமங்களைச் சேர்ந்தவர்கள் வந்து செல்லும் தாளவாடி பேருந்து நிலையத்தில் மது பிரியர்கள் குடிபோதையில் பேருந்து நிலையத்திலேயே படுத்து உறங்குவதும் ரகளையில் ஈடுபடுவதும் தொடர்கதையாகி வருகிறது. இந்த நிலையில் ஞாயிறன்று மாலை 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர் குடிபோதையில் தள்ளாடியபடியே பேருந்து நிலையத்தில் அலங்கோலமாக படுத்து உறங்கினார். இதை கண்டு தலையில் அடித்துக் கொண்ட பெண்கள் ஸ்டிக்கர் ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரித்து காணப்படும் போதை புழக்கத்தால் பொது இடங்களில் நடமாடக்கூட முடியவில்லையே என ஆவேசமாக கூறினர்.